ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா புகாரி ஹோட்டல் வந்திருக்கோம். கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கே ப்ரோ இருக்கு? சயின்ஸ் சென்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம மந்தி பிரியாணி வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா புகாரி ஹோட்டலில் மந்தி பிரியாணிக்கு தான் ரெடி ஆகிருக்கோம். அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்மளோட ஆம்பியன்ஸை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான். ஆனால் இவன் கேமராமேன் என்ன கேட்கறான், என்ன சேர் இல்லை அப்படிங்கிறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சேர் இல்லை பார்த்துவாங்க உட்காரதுக்கு. இப்போ தான் ஏதோ வந்து விரிக்காங்க வந்து அது புதுசாக இருக்கு. ஏச்சு பார்த்தோன்னா என்னடா இங்கே ஹோட்டல் கூட்டு வந்தியா, என்ன ரூம் கூட்டு வந்தியா அப்படின்னு கேட்கறான் படுக்கிறதுக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன பேச்சு? அதுக்கு பிறகு எந்த பையனும் சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படுக்க வரல சாப்பிட வந்தோம்னு சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்புறம் ஆனா இது புதுசா இருக்கனே. புதுசா இருக்கா ஜேம்ஸ்? எஸ். பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. என்ன படுத்துட்டான் பாத்தீங்கன்னா யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நண்பன் நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு படுத்துட்டான். உண்மைக்கு உங்க படுக்கதான் வந்திருக்காங்க போல. சாப்பிட வந்ததெல்லாம் போய் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பியன்ஸ் ஃபுல்லாவே அட்மாஸ்பியர் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து மந்தி பிரியாணி ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கோம் 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி. என்ன பிரியாணி? சிக்கனு, வேற பாபிக்யூ பிரியாணி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பாபிக்யூ பிரியாணி. அது போக சாப்பிட்டு என்ன வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது ஃபுல்லா கேமராமேன் ட்ரீட். சரியா? கேமராமேன் தான் யாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உடனே திருப்பி காப்பிக்கோ. நம்ம ரூம்ல படுத்திருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா துபாய் மாதிரி ஒரு அரபிக் கண்ட்ரில உள்ள அட்மாஸ்பியர் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு அந்த அளவுக்குன்னு இல்ல, ஒரு நார்மல் நம்ம மந்தி ஃபுட்டு சாப்பிட போறோம். ஏதாச்சும் ஏதாவது கேளு, உனக்கு எதாவது டவுட் இருக்கா? ஆமா நண்பா, அங்க பெஞ்சு இல்ல சேரு இல்ல, எப்படி வந்து சாப்பிட? ஐயோ ஐயோ, இதுக்குதான் சொன்னா ஹோட்டல் பத்தி தெரியாது. படிடான்னு சொன்னடா பரமா. படிங்கடான்னு எதுக்காக சொன்னா? டேபிள் வெளியே இருக்கு, இது நம்மளுக்குன்னு ஸ்பெஷலா இப்படியே உட்காந்து சாப்பிடலாம். பச்சை இது பச்சி வந்து முஸ்லிம்ஸ் வந்து அரபி ஸ்டைல்ல சாப்பிடுவாங்க. அரபி கண்ட்ரில தான் இப்படிதான் சாப்பிடுவாங்க. சரி சரி, என்ன சோறு வருதுன்னு பாப்போம். இருங்க ஆர்டர் பண்ணோமோ அதாமல வரும். சுண்டலு, வேர்க்கடலை, வத்தக்கறி, வடுமாங்கா, சுண்ட கஞ்சி, சுட்டவாழை, மக்காச்சோளம், நீர்மோரு, பேட்டரி தண்ணி, இளநீ, எறா தொக்கு, உப்பு கண்டம், பழைய சோறு, டிகிரி காப்பி, இஞ்சி மரப்பா, கடல் முட்டாய், கமரகட்டு, வெள்ளரிக்காய், இழந்த பழம், குச்சி, கோழி சோடா, முறுக்கு, பஞ்சு முட்டாய். நீங்க அதை பாத்தீங்களா? என்ன ஃப்ரெண்ட்? நான் அதை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். டோரா, நீங்க அதை பாத்தீங்களா? அப்படி இருக்கோ நண்பா, நம்ம ஒரு வீடியோ போடல பாப்போம். என்ன வீடியோ நண்பா பண்ணணும்? இப்ப நம்ம பேசுறோம்ல நண்பா, ஆமா, அந்த வீடியோ நம்ம எப்படி பாக்கணும்? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃபுட் வந்து கண்டினியூ பண்றோம். சோ ஃபைனலி நம்ம அரேபியன் மந்தி வந்துட்டு. ஆமா வந்துட்டு சோ அண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா டிஷ் கொண்டு வராங்க. கைகிட்ட தான்ப்பா. சோ இதுல என்ன போட்டிருக்காங்க பாருடா பேச்சு. இதுல வந்து முந்திரி போட்டிருக்காங்க, முந்திரி பழம் போட்டிருக்காங்க. பிறகு நல்ல இதெல்லாம் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு சாப்பிடவே மாட்டேன். பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். தண்ணி இன்னி கூட செத்துக்கிட்டு போய் போற, தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா, தண்ணியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கெல்லாம் பாக்கணும்டா. ஸோ ஃபைனலி கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கோம். அதுக்கடுத்து ஸ்பைசியாக வந்து ஏதோ கோகனட்ல இவங்களோட ஒரு டிஷ் இருக்கும், அதை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணுறோம். தலைவர் வந்து மெனு கார்டு. கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. வச்சு அடுத்து என்ன போடலான்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படி நீமா வந்து தண்ணியே குடிக்க மாட்டேன், அடுத்து சாப்பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாப்பாடு வெயிட்டிங்ல இருக்காரு. அடுத்தது சோறு வந்தா சட்டியே சாப்பிடுவாரு. சட்டியாக சாப்பிட மாட்டேன். அவர் வெளியே எப்படி சொல்லிக்கிறாரு, தண்ணி இப்பதான் குடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் நிறைய இருந்துச்சு,
ஒரு பாதி காலி பண்ணது இவர் தான். அதனால சோறுன்னு அலையாம வெள்ளமா சாப்பிடும். ஏன்னா இல்ல சிரிக்காத. இல்ல போதும். மொஜிட்டோவா? மொஜிட்டோ தான் வேண்டாப்பா. இவர் வந்து அடுத்து சாப்பாடுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். சூப் இருக்கா? சூப்பு விலை எவ்வளோ? 140. பேச்சு ஒரு சூப்பு 140. 140 பாட்டி. நான் வந்து ஊர்ல 10 சூப் குடிச்சிருவேன். 10-15 சூப்பு நான் ஏழை மக்களுக்கு வழங்கிடுவேன். ஏழை மக்களுக்கு என்ன புதுசா ஏழை மக்கள் இங்க எல்லாரும் ஏழை மக்கள் வேற யாரும் இல்லை, நான் தான். அப்படியே சொல்லி ஆனா எங்க டீம்ல ஒன்னா நம்பர் கஞ்சன் யாருன்னு பார்த்தா பேச்சு தான். கஞ்சன் சொல்லக்கூடாது. காசு வந்து செலவழிக்க கொஞ்சம் கஷ்டப்படும் சொல்லணும். ஆனா நான் செலவழிப்பேன். நான் சில மக்கள் செலவழிக்க மாட்டான். பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய நேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட